அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தலைவிதி மாறும் நேரமாக 14/1/2024 முதல் 20/1/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தை பிறந்தால் வழி பிறக்கும், நல்ல செய்தி கிடைக்கும், இனிமையான தருணமாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு வகையான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதிலும் குறிப்பாக 3 கிரகநிலைகள்ல மாறுதல் ஏற்படுகின்றன. ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் ஜென்மராசியை விட்டு 2, 3 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். 4ஆம் இடத்தில் உச்சம் பெற போகிறாருங்க இந்த வாரத்தின் இறுதியில். அது மட்டும் அல்லாது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமர்கிறார். இந்த வாரத்தின் துவக்கத்திலே 15ஆம் தேதி முதலே ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ஏற்கனவே லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே ஜென்ம சனியாகவும் 7.5 சனியாகவும் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ஜென்ம ராசியை விட்டு சந்திரன் விலகுகிறாருங்க. இந்த வாரத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் 16ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்திலும் 18ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்திலும் 20ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நிம்மதி பெருக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் மகிழ்ச்சியை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான சனியின் தந்தையாகவும் ராசிக்கு பகை கிரகமாகவும் பார்க்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானமாகிய 12இல் நுழைகிறாருங்க. வாரத்தின் துவக்கத்தில் 14ஆம் தேதி லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் விரயத்தில் நுழைந்தாலும் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்பதால் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்திலும் சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க சூரியன். ஆனால் அதே சமயம் விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகளை தவிர்க்க இயலாது. சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுக்கிரன் மாறுகிறாருங்க. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வருவது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை சுபபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல மாதங்களுக்கு பிறகு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் காரிய வெற்றி கிடைக்கும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தனலாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது பொது வாழ்வு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி சாதகமற்று இருந்தாலும் கூட சுக்கிரன் வலுவாக லாபத்தில் அமர்ந்திருப்பதால் பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் உங்களது திட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் செல்வாக்கும் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல காரியங்களை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடித்து நிறைந்த வெற்றியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய பூமிக்காரகனும் மங்களக்காரகனுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் இருப்பதால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகையான தடைகள்
தாமதங்கள் சிரமங்கள் விலகி வாழ்வில் முன்னேற்றமும் புத்துணர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் லாபத்தில் வெற்றிருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நினைவாற்றல் அதிகரிக்கும். மிக கடினமான பாடங்களை கூட புரிந்து கொள்ளக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கிறது. எனவே பல மடங்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. இப்படி இந்த கிரகங்களின் அமைப்பு இருக்க மிக முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பு தான் என்று சொல்லிவிடலாங்க. நவ கிரகங்களிலே 5 கிரகநிலைகளின் அமைப்பு பெருமளவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக முக்கியமான 4 கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே அனைத்து விதமான பணிகளிலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஆனால் அதே சமயம் நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பை சகாயஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்தில் முக்கால்வாசி தூரத்தை கடந்து விட்டாருங்க. எனவே பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்றாலும் கூட சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் புதிதாக பல சுப நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தலாங்க. மனதில் உதிக்கக்கூடிய திட்டங்களை அப்படியே செயல்படுத்துவதால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நல்லதொரு மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதீத கவனம் தேவை. சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதால் உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியும் குருவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர் ஜென்ம ராசியில் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்துல கூலி வாங்காமல் வேலை வாங்காமல் கூலி கொடுக்க மாட்டாருங்க ராசியின் அதிபதியான சனி. எனவே சில நேரங்கள்ல அதீதமாக சக்திக்கு மீறிய உழைப்பு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்ய வேண்டும். தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் சந்தை நிலவரம் சாதகமற்று இருக்கும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செயல்படுத்தலாங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்ப ரீதியாக எதிர்பாராத அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இருந்தாலும் இந்த சமயத்தில் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. அஷ்டம கேதுவால் பல குழப்பங்கள் அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் குழப்பமான மனநிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மிக முக்கியமான 4 கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் 3 கிரகநிலைகள் வலுவாக லாபத்தில் அமர்வதால் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் கும்பராசிக்காரர்களுக்கு விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த பொங்கல் பண்டிகையை உற்றார் உறவினர்களுடன் இணைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். அப்படி வெளிப்படுத்துவதால் இரட்டிப்பு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு.